வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். யூஜிடிஆர்பி பிடிபிஆர்டி அப்பாயின்மெண்ட்டில் 4/12/2024 செவ்வாய்க்கிழமை நடந்த சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலோட அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறதையும் 2% மினிஸ்ட்ரல் கேஸ் வந்திருக்கு, அது என்ன சொல்கிறாங்க, எப்போ வருது, அது இல்லாமல் நேற்று முந்தா நாள் ஒரு நியூஸ் பேப்பர் கட்டிங் அமைச்சு பணியாளர்களில் பிஎட் படிச்சிருந்தால் அவங்களுக்கும் பணி வழங்கணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றின ஒரு வீடியோ தான் இது. அதே மாதிரி வேகன்சி இன்க்ரீஸ், நான் நேற்று ஒரு ஆர்டிஐ ரிப்போர்ட்டோட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் நிறைய பேர்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அது கிளியர் கட்டாக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தேவையான டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸ், டிஎன்டெட் 25 அண்ட் பிஜிடிஆர்பி 2025க்கான கைடன்ஸ், மோட்டிவேஷ்னல் ஸ்டடி ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஆல்சோ நோட்ஸ், இதுக்கெல்லாமே சைக்காலஜி, இது எல்லாத்துக்கான நோட்ஸும் இருக்குது. இங்கிலீஷ்க்கான டெஸ்ட் பேட்ச் எல்லாமே நடந்துகிட்ருக்கு. ஸோ தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. பிஜிடிஆர்பிக்கு டிஆர்பி ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி அண்ட் ஆல்சோ நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி வீடியோக்குள்ளே என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிடிபிஆர்டி யூஜிடிஆர்பி நம்ம பட்டதாரி ஆசிரியர்களுக்கான பணி நியமன தேர்வை எழுதி வெயிட் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நிறைய அப்டக்கல்ஸ் ஒன்று ஒன்றா முடிஞ்சிட்டு தான் வருது. எதுவுமே அப்படியே நம்மளை பாதிக்கலை, அது ஒன்று. பட் டிலே ஆகுது, ப்ராசஸ் ரொம்ப டிலே ஆகுது. ஸோ ஏற்கனவே நேற்று சொன்ன வீடியோவில் சொன்ன மாதிரி நாங்களும் அந்த கேஸை முடிக்கணும், சீக்கிரம் ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி எல்லாருக்குமே போஸ்டிங் ஒருத்தர் கூட 3192 பேரில் ஒருத்தர் கூட பாதிக்காத வண்ணம் நாங்கள் அப்பாயின்மெண்ட் போடுவோம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதை வச்சு தான் நம்ம வேகன்சி இன்க்ரீஸ், நாட் அவைலபிள் போஸ்ட்டை பற்றியுமே நம்ம அதை வச்சு தான் ஒரு நம்பிக்கை கொடுக்குறோம். இதுக்கு இடையில் நமக்கு இந்த 2% மினிஸ்ட்ரல் கேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அது இன்னும் லிஸ்ட் பண்ணலை. ஏற்கனவே சொன்ன மாதிரி அது கம்ப்யூட்டர்லேயே கோர்ட்டில் லிஸ்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் அட்டென்ஷன் எடுத்து தான் நம்ம அதை கவர்மெண்ட் பார்க்கணும். அதற்கான ஸ்பெஷல் அட்டென்ஷனுக்காக தான் எல்லாருமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம எழுதின நம்மளோட ஆஸ்பிரண்ட்ஸ் நிறைய பேர் நிறைய சோர்ஸ் மூலமாக இதுக்கான ப்ரெஷர் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ட்விட்டர் ட்ரெண்ட் ஆகட்டும், நேரில் போய் மினிஸ்டர்ஸை சந்திக்கிறதா இருக்கட்டும், இதுக்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போது நமக்கு என்னென்னா, நேற்று 4/12/2024 அன்றைக்கி சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலோட பணி நியமன கலந்தாய்வு நடந்திருக்கு. ஆனால் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்கப்படலை. ஆனால் ஏடபிள்யூடி ஆதி திராவிடர் வெல்ஃபேருக்கு பணி நியமன ஆணை கொடுத்துட்டாங்க. இதில் கலந்தாய்வு மட்டும் நடந்திருக்கு. பணி நியமன ஆணை விரைவில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சூன் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். ஸோ அந்த எப்படி இருந்தாலும் இந்த 31க்குள்ளே நமக்கு பணி நியமனம் கொடுத்துட்றதுக்கான வாய்ப்பு அதிகம். எப்படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சில டிபார்ட்மெண்ட் வைஸ் ரெண்டுமே வேறையாக இருக்கலாம். இப்போ ஆதி திராவிடர் நலத்துறை திரும்ப ஸ்கூல் எஜுகேஷனுக்கு வர்றதுக்கு ரொம்ப ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. அதனால் அந்த சீனியாரிட்டி ப்ராப்ளம்லாம் வராது. அதே மாதிரி தான் சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலும் தனி, பட் டிஎஸ்சிக்குள்ளே தான் வரும் அது. ஸோ பணி நியமனம் எல்லாருக்கும் ஒன்றா கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூலோட ஹெட்டு டிஎஸ்சிக்குள்ளே வராததுனால அவங்க தனியாக நடத்துகிறாங்க. அது கார்ப்பரேஷனுக்கு கீழே வந்துடுது. அவங்களோட சேலரி ஹெட்டாக இருக்கட்டும், அட்மினிஸ்ட்ரேஷன் ஹெட்டாக இருக்கட்டும், அது சென்னை கார்ப்பரேஷன் ஸ்கூல் கார்ப்பரேஷன் ஃபண்டிங்கில் வந்துடுது. ஸோ அதனால் அது தனியாக பணி நியமனம் கொடுத்தாலும் டிஎஸ்சி டிஇக்கு ஒரே நேரத்தில் கலந்தாய்வு நடைபெற்று ஒரே நேரத்தில் பணி நியமனம் ஆணை வழங்கப்படும். இந்த கேஸ் 2 கேஸ் இருக்குது. ரெண்டுலேயுமே இந்த பிடி டு பிஜி ப்ரமோஷன் வெயிட்டிங்கில் இருக்கிறதும், நமக்கு இந்த ஹை ஸ்கூல் டு ஹையர் செகண்டரி, பிடி டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ்க்கு போகிறது, அது ஒரு தனி டாப்பிக்கு. அந்த 2 கேஸும் இன்னும் லிஸ்ட் ஆகலை. மெயினாக 2% அமைச்சு பணியாளர்களுக்கான பணி நியமனம் வழங்கணும் அப்படின்னு போட்டிருக்க கேஸும் இன்னும் இதாகலை.
அதே மாதிரி இன்னொன்று 410K டீச்சர்ஸ் வந்து அவங்க வந்து பணி நியமனத்துக்கு வந்து அவங்களுக்கும் இந்த நியமன தேர்வு எழுதினவங்களுக்கும் தடை இல்லை அப்படின்ற நியூஸ் வந்துருச்சு. அதனால் ஒவ்வொரு அப்டாக்கெலாம் நம்ம தீர்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ விரைவில் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்பாயின்மெண்ட் ப்ரொசீஜரை, அப்பாயின்மெண்ட் ஆர்டர்ஸை வந்து ரொம்ப எதிர்பார்க்கலாம். வேகன்சி இன்க்ரீஸை பொறுத்த வரைக்கும் நேற்று சொன்ன வீடியோ தான். முடிவு வந்து இறுதி முடிவு வந்து இவங்க கையில் தான், நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் மினிஸ்டர்ஸ் அவங்க கையில் தான் இருக்குது. இருந்தாலும் வேகன்சி நிறையா இருக்கிறதுக்காக செகண்ட் லிஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் அவைலபிள் வேகன்சியை ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற போது கூட கொஞ்சம் போஸ்டிங் வந்து சேர்த்து பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதை தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ தனிப்பட்ட முறையில் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும்னு பொய் சொல்ல வேண்டிய இது இல்லை. ஸோ நிறைய பேர் எல்லாருக்குமே இருக்கிறது தான். நிறைய பேர் அந்த டவுட்டு கேட்குறீங்க எப்படி மேடம்னு. ஸோ நான் அவைலபிள் ஏன்னா 3000 பேர் நாங்கள் அப்பாயிண்ட் பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க மினிஸ்டர். அதனால் அந்த நான் அவைலபிள் வேக்கண்ட்டை வந்து ஃபில் பண்ணும்போது இன்னும் கூடுதலாக ஒரு 1000 போஸ்டிங் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக தான் இருக்குது. ஸோ இதுதான் ஹாப்பி நியூஸ் அப்படின்னு சொல்ல போனால். விரைவில் ஒவ்வொரு ப்ரொசீஜராக நடந்துட்டுருக்கிறதுனால நடந்துட்டுருக்கிறதுனால விரைவில் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் நடந்துடும். வேகமாக நமக்கும் டிஎஸ்சி, டிஇஇ, டிஎம்எஸ்க்கு செலக்ட் ஆகிருக்கிற டீச்சர்ஸ்க்கும் பணி நியமன கலந்தாய்வு நடைபெறும் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியோட வீடியோவை முடிக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிருத்திகா எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டிஆர்பி ரிலேட்டடான எல்லா விதமான தகவல்களும் உங்களுக்கு அப் டு டேட் கரெக்டான டைமில் கரெக்டான நேரத்தில் வந்துடும். ஸோ பிஜி டிஆர்பி அண்ட் டெட் 2025க்கான டெஸ்ட் பேட்சஸ் வந்து போயிட்டுருக்கு. தேவைப்படுறவங்க அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கிருத்திகா எனர்ஜி எசன்ஸ் ஆஸ் யூஷுவல் என்கரேஜ், எஜுகேட் அண்ட் எலிவேட் அந்த விஷயத்தில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களையும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.